நான் என்ன சாப்பிட்ணுன்னு அவங்க தான் லிஸ்ட்டு போடுவாங்க. அதனால் அவங்க கரெக்டாக இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் போயிட்டு நான் அந்த ஜூஸ் போட்டு எடுத்து வந்து குடுக்கணும், இதை போட்டு எடுத்து வந்து குடுக்கணும். அது அப்படி தான் சாப்பிடுவோம். சுகர் கன்டென்ட் அதிகமாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை பிறக்கிறப்ப சுகர் எதுவும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் இல்லைங்க சுகர் போடாமல் எனக்கு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அதெல்லாம் போட்டு வந்து குடுக்குறது அது எல்லாமே. ஆனால் நீங்கள் ஸ்கின் கேர்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களாண்ணே? இப்போ ஆக்டர் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லை, என் ஒய்ஃப் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அது பண்ணுங்க, சன்ஸ்க்ரீன்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு தான் சன்ஸ்க்ரீன் எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் நம்ம வெல்லோனோன்னு சொல்லிட்டு வெல்லோனோ கிளினிக்கில் அவங்க ஃபுல்லாக இந்த ஃபேஸுக்கு எல்லாமே அவங்க தான் அது பார்ப்பாங்க. அந்த இதில் நம்ம மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது ரெகுலராக யூஸ் பண்ணணுன்ட்டு ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வெளியில் போகிறீங்க வரீங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க தான். Even if you are at home, even if you're not going out, but you should apply sunscreen every day. That should be வெளியே போனோம் daily அப்படின்னா routine. வீட்டில் இருந்தாலும் ரொட்டீனாக Seriously. சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே யூஸ் பண்ணணும்.